குபேரா அதிகப்படியான பணத்தை தவறான முறையில் செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பணக்காரர்களுக்கும் தான் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எளிய மனிதர்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய கதை தான் குபேரா. தனுஷ் அவர்கள் தமிழ் சினிமால தன்னோட கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை இதுக்கு முன்னாடியே பல படங்கள்ல கொடுத்துருக்காரு. பட் குபேரால அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப நம்ம இத்தனை வருஷமா தனுஷ் அவர்களை பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயுமே இருந்து வேறுபட்டு தனித்துவமா தெரியுது. அந்த தேவா அப்படின்ற கதாபாத்திரம் ஒரு யாசகம் வாங்குறவர், பிச்சை எடுக்கிறவர், அவன் எந்த அளவுக்கு இன்னசென்ட்டா இருப்பான், அவன் இந்த உலகத்துல எப்படி எல்லாத்தையுமே புரிஞ்சுட்டு நடப்பான், அவனோட அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த கதாபாத்திரத்தை சேகர் கமலா வடிவமைச்சதா இருக்கட்டும், அதுக்கு தனுஷ் அவர்கள் உயிர் கொடுத்ததா இருக்கட்டும், இதுவே இந்த படத்தோட மிகப்பெரிய பேக் போனா இருக்குது. படத்தோட ஸ்டார்டிங்லேயே எதுக்காக இந்த இல்லீகல் ஸ்கேம் இவங்க வில்லன் ஸ்கேம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இதுக்கான காரணங்காரியம் என்ன, நாகார்ஜுனா கதாபாத்திரம் என்ன காரணத்துக்காக இந்த வில்லன் ஸ்கேம் கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறாரு, தனுஷ் அவரோட தேவா கதாபாத்திரம் அவனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுது, அவனுக்கு நல்ல ஒரு உடை கிடைக்கிது, நல்ல உணவு கிடைக்கிறப்ப அவன் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் ராஷ்மிகா கதையில இன்டர்ஃபயர் ஆகுறாங்க, அவங்களோட தேவை, அவங்களோட போர்ட்ரேல் இந்த கதையில என்னவா வந்திருக்கு அப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ளேயுமே ரொம்பவே சூப்பரா அழகா எல்லா விஷயங்களையுமே கன்வீனியன்ட்டா சொல்லியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் இதுக்கு ஒரு டைம் எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஆனால் கன்வின்சிங்காக சொன்னால் தான் அடுத்து நடக்க போகக்கூடிய எல்லா சம்பவங்களையும் நமக்கு டீப்பாக எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதை சூப்பராக பண்ணிட்டாங்க. தனுஷோட கதாபாத்திரம் இன்னசென்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை அந்த கதாபாத்திரம் பார்த்தாலே தான் மனசில் ஆழமாக பதிஞ்சிருவான். அதை தேடி அவன் எந்த ஒரு சூழ்நிலையும் போவான். அவன் தனக்கு உதவி பண்ணவங்க கிட்ட எப்போவுமே நெருக்கமாக இருப்பான். தனுஷோட கதாபாத்திரம் சின்ன வயசுல இருந்து வந்ததுக்கான ஒரு ஸ்டோரி காமிச்சது. இது எல்லாமே இந்த கேரக்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆக்குது. இந்த விஷயத்தை ஸ்க்ரீன் பிளே நெடுகலாம் அங்கங்கே பிரில்லியண்டாக யூஸ் பண்ண விதம் ரொம்பவே அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல குறிப்பாக நம்ம உண்மையிலேயே ரொம்பவே டச் ஆகக்கூடிய அளவுக்கு நிறைய எமோஷ்னல் சீன்ஸ் தனுஷ் அவரோட அந்த தேவா கதாபாத்திரம் மூலமாக நமக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. தனுஷ் அவர் பேசக்கூடிய நிறைய டயலாக்ஸும் நமக்கு ரொம்பவே எமோஷனலில் கொண்டு வருது. இது எல்லாத்தையுமே ரைட்டிங்லேயே சூப்பராக கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பெரிய ஹை மொமெண்ட்ஸாக பொய்வா சாங், அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஆக்சுவலாக பொய்வா சாங் ரொம்பவே ப்ராப்பரான லீடு செட்டிங் வச்சுருக்காங்க. அந்த பாட்டு வரப்போ உண்மையிலேயே அது அந்த இடத்துல ரொம்பவே கன்வின்சிங்காக இருந்துச்சு. மேஜர் டிராபேக்ஸாக அந்த படத்தில் நான் பார்க்குறது, ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், ரைட்டிங்லேயே ஒரு சில விஷயத்த ரொம்பவே சீக்கிரமாக சொல்கிற மாதிரி இவங்க திரைக்கதை பண்ணியிருந்தாங்கன்னா படம் இந்த அளவுக்கு ரொம்பவே பல்காக பெருசாக தெரிஞ்சிருக்காது. குறிப்பாக செகண்ட் ஹாஃப்லலாம் படம் முடிய போகிற மாதிரி வந்திருக்கு. பட் படம் முடியாமல் இன்னுமே எக்ஸ்டெண்ட் ஆகி ஓடிக்கிட்டே வந்திருக்கு. இந்த ஃபீல் நார்மலாக ஜென்ரலாக நம்ம பார்க்குறப்ப வரதான் செய்யுது.